வணக்கம். இன்றைக்கி டே 8ல் இது வீடியோ 3. ஆக்சுவலாக என்ன பண்ணாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது ஃபுல்லாகவே வந்து ஏற்கனவே கூறு ஆடிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, காலமில் அந்த கூறாடின காலத்தை சுற்றி இந்த மாதிரி ஜல்லிகள் போட்டு வச்சுருக்காங்க. காலம் டு காலம் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காலம் டு காலம் கனெக்ட் பண்ணுறதுக்காக இது மேலே ஏன் அது இந்த மாதிரி ஜல்லிகள் ஒன்றரை ஜல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒன்றரை ஜல்லி ஃபுல்லாகவே காலம் டு காலம் எல்லாத்துக்கும் கொட்டி வச்சுருப்பாங்க. ஏன் ஒன்றரை ஜல்லி கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஜல்லி பத்தாதல்னா நமக்கு வந்து முக்கா ஜல்லின்னு சொல்லுவாங்க, அந்த ஜல்லி கொஞ்சம் கொட்டியிருக்காங்க. இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக ஃபில்த் பீம் போடுவாங்க. ஸோ ஃபில்த் பீம் போடுறதுக்கு வந்து முன்னோட்டமாக வந்து அந்த ஃபில்த் பீமில் நடுவில் என்ன வைப்பாங்கன்னா, கம்பி வைப்பாங்க. இந்த மாதிரி கட்டு கம்பிகளை வைப்பாங்க. இந்த மாதிரி டிஎம்டி கம்பிங்களை கட்டி வைப்பாங்க. இந்த மாதிரி கம்பிகளை அங்கே நடுவில் வைக்க சொல்ல இது மேலே என்ன பண்ணுவாங்க, இந்த ஜல்லி கொட்டிட்டு இது மேலே வந்து கலவை அதாவது எம்சாண்டையும் சிமெண்ட்டையும் போட்டு கலந்து அதில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, திம்ஸுன்னு சொல்லுவாங்க. திம்ஸுன்னா போட்டு இரும்பு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை போட்டு அடிப்பாங்க. அடியில் தட்டையாக இருக்கும், ஸோ வெயிட்டாக இருக்கும். அதை போட்டு அடித்து அதை மட்டம் பண்ணிவிட்டு மட்டம் பண்ண பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து இது மேலே கம்பி வைப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கம்பி வந்து துரு பிடிக்கிறதுக்கு வந்து தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து அந்த மண்ணோட கான்டாக்டோ இல்லை சாயில் மற்றும் அந்த நீர் இருந்ததுன்னா அது துருபிடிக்கும்ன்றதுனால என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி முழுக்க ஜல்லி எங்கெல்லாம் வந்து ஃபில்த் பீமில் அந்த காலம் அந்த இரும்பு கம்பிகள் வைக்க போகிறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஜல்லி கொட்டிட்டு இது மேலே வந்து நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து சிமெண்ட்டு கலவையை போட்டு சிமெண்ட்டும் எம்சான் கலவையை போட்டு இது மேலே போட்டு அதை திம்ஸு போட்டுட்டு அதுக்கு மேலே சைடில் சுற்றி கல் வச்சு அடிக்குவாங்க. அந்த கல் வச்சு அடுக்கின பிறகு அதுக்கு அடுத்தது தான் வந்து ஃபில்த் பீமுக்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 3 வீடியோ இன்றைக்கி போட்டிருக்கோம். ஆக்சுவலாக எம் சாண்டோட விலை பார்த்திங்கன்னா 1000 அண்ட் பி சாண்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 1200. அது வண்டி சத்தம் அது தனி. ஸோ அந்த மாதிரி நாளுக்கு நாள் ரேட்டு மாறிட்டே இருக்கும். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன அப்டேட்ஸ். தேங்க்யூ.